ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஸ்பெஷல் மதுரை மட்டன் வறுவல். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக அதுவும் டேஸ்டியாக மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட ஜீரகத்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், பெப்பர், அப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகு, ஜீரகம், மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கிறோம். 1/2 kg மட்டன் சேர்த்துருக்குறோம். இது கொஞ்சமாக வதக்கினதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம், மட்டனில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா வாசனை கொஞ்சமாக போனதுக்கப்புறம் இப்போ தண்ணியை சேர்க்குறோம். தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதலே உப்பு சேர்த்துட்டோன்னா கறி வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் லிட்டை மூடிட்டு 1/2 an hourலேருந்து 40 minutes அப்படியே கறியை வேக விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி கூட கறியை வேக விட்டு எடுக்கலாம். எத்தனை விசில் விடணும் அப்படிங்கிறது நம்ம வாங்கியிருக்கிற மட்டனை பொறுத்து இருக்குது. முதல்ல ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு பாருங்கள். வேகலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் விசில் பண்ணலாம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சுவையான மட்டன் வறுவல் ரெடி. நிறைய ஆர்வமும் கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் நீங்களும் சமைக்கலாம். நம்ம சேனலில் எந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.